gentlemen, let's give it up for Meena Kathane, Yogi Guys. Come on, come on, come on. Hi, வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். இந்த நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்களை கண்டாலே ஒரு பயம் சார். ஏன்னா எல்லாத்துக்கும் அஃபெண்ட் ஆகுறாங்க. ஏன்னா நான் ஒரு இந்த போன தடவை காலேஜ் ஷோ யாராவது பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி? நீ வந்திருக்கடா. இது ஒரு இந்த ஷோ நான் முடிக்கும்போது சார் ஒரு சொந்தங்கள் ஃபீல் வந்துடும் உங்களுக்கு. ஏன் இப்படி பண்ணுறாருன்னு யோசிக்கிறீங்களே, முடியும் போது பாருங்களேன், நீ என் வீட்டுக்கு வரலாமா நீங்களே யோசிப்பீங்க. சரி வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு. போன தடவை ஒரு காலேஜ் ஷோ பண்ணி காலேஜில் நான் இருந்த டைமில் எங்கள் அப்பாவை பற்றிலாம் பேசி போட்டேன். அந்த ஆள் இருக்கானே அப்படின்னு. அதுக்கு அஃபெண்ட் ஆகி கமெண்ட் செக்ஷனில் ஒரே திட்டு, உங்கள் அப்பாவை பற்றி எப்படா நீ தப்பாக பேசுவ, ஊரப்பனுக்கு பிறந்தவனாடா நீ அப்படின்னு. நான் எங்கள் அப்பா பற்றி தப்பாக பேசுகிறேன், நீ ஏடா எங்கள் அம்மாவை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு? ஏதோ என்னை திருத்தி வழி நடத்த வந்தான் அப்படின்னு பார்த்தா தப்பாக பேசிகிட்டு இருக்கான். ஒரு 2014 இருக்கும். நான் வந்துட்டு அப்போ தான் ஃப்ரெஷராக ஒரு ஆஃபீஸர் ஜாயின் பண்ணுறேன். அங்கே வந்துட்டு எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. கார்த்தின்னு ஒருத்தன், பெஞ்சமின் ஒருத்தன். ஓகேங்களா? அந்த பெஞ்சமின் வந்து எங்கள் மேனேஜர், அதாவது எங்கள் டீம் லீட் இருக்கார்ல, அவன் பெஞ்சமின் ஏன் ஹையர் பண்ணாங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்துச்சு. பெஞ்சமின் ஏன் ஹையர் பண்ணாருன்னா அவன் கிறிஸ்டியனுங்கிறதுனால. டவுட்டாக இருக்குல்ல? ஏன்னா எங்கள் மேனேஜர் அப்படி ஒரு அல்ப. அந்த ஆள் வந்து இந்த டைவர்சிட்டி கோட்டாவாக போடுவார். முஸ்லீமாக ஒருத்தரை போடுவோம், ஈதுக்கு ஒரு பிரியாணி கிடைக்கும். கிறிஸ்டினாக ஒருத்தனை ஹையர் பண்ணி வைப்போம், கிறிஸ்மஸ் வந்தால் வைனும் கேக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹையர் பண்ணான் சார். ஆனால் அவன் முழு பேர் சண்முகம் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். நம்ம பையன் தான். போய் கிறிஸ்மஸ்க்கு போயிட்டு வைனை போயிடுறா அப்படின்னா, சார் என் பேர் சண்முகம் சார் அப்படின்னு. இன்டர்வியூவில் சொந்த உனக்கு ரிஜெக்ட் பண்ணியிருப்பேன்டா, உன்னையேடா எடுத்தேன் அப்படின்னு. அப்போ பொங்கலுக்கு பொங்கலாச்சு தெரியா அப்படின்னு. இல்லை சார் நாங்கள்லாம் ஏத்திஸ்ட்டு. எங்கள் குடும்பத்தில் யாரும் கடவுளையே நம்ப மாட்டோம். அவன் பேர் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின், அவன் கசின் பேர் நெப்போலியன் போனபார்ட், இன்னொரு கசின் பேர் கார்ல் மார்க்ஸ். அவங்க புரட்சியாளர்கள் பேர் தான் வைப்பாங்க. அவருக்கு ஒரே கடுப்பு, ஏதாவது ஒரு ரிலீஜன் தான் ஏதாச்சும் சாப்பிட கிடச்சிருக்கோம், ஏத்திஸ்ட் ஹையர் பண்ணி யூஸே இல்லையாடா அப்படின்னு. நீ இதில் தான்டா நம்புற அப்படின்னா, சயின்ஸில் நம்புறேன் சார். எதில்? சயின்ஸில் நம்புறாரு அவர். ஓகேங்களா? இன்னொரு ஃப்ரெண்டு பேர் கார்த்தி. ஸோ 2014 டைமில் எங்களை ஃபஸ்ட்டு வந்து கார்த்திங்கிறவன் எந்த மாதிரி ஒரு ஆள்னா, இங்கிலீஷ் படம் யார் ரொம்ப அதிகமாக பார்ப்பீங்க? எங்கே நிறைய இங்கிலீஷ் படம் பார்க்குறது யார்? சார் அவர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவன் எல்லா இங்கிலீஷ் படத்தையும் தேடி தேடி பார்ப்பான். என்ன பிரச்சனைனா என்னையும் கம்பல் பண்ணுவான், வா படத்துக்கு அப்படின்னு. நான் யாருங்கிறது கதை முடியும் போது தெரிஞ்சிடும், டவுட்டாக பார்க்காதீங்க. அந்த 2014 இன்டர்ஸ்டெல்லார்னு ஒரு படம் வருது. கிறிஸ்டபர் நோலன் கன்னி. அவன் என்னை கம்பல் பண்ணியிருக்கான், வாடா இன்டர்ஸ்டெல்லார் படத்துக்கு போகலாம், கண்டிப்பாக போய் பார்க்குறோம் இன்றைக்கி படத்தை அப்படின்னு. சரி ஓகே புக் பண்ணிட்டான்னா புக் பண்ணிட்டான். புக் பண்ணதுலேருந்து மேடம் விக்கிபீடியா லிங்காக வருது எனக்கு. பிளாக் ஹோல் பற்றி படிச்சியா, வார்ம் ஹோலை பற்றி படிச்சியா, வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் டைம் டைலேஷன் தியரி படி, ஸ்பேஸ் டைம் கான்டினியூனா என்னன்னு தெரிஞ்சுக்க அப்படின்னு லிட்டரலாக 10th பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி எனக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நான் எக்ஸாம் கூட அப்படி ப்ரிப்பேர் பண்ணது இல்லைங்க. லிட்டரல் லைனாக படிச்சு ஆஃபீஸ் அன்றைக்கி காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் படிச்சிருக்கேன் இன்ட்ரெஸ்டெல்லாருக்காக. படத்தை முடிச்சுட்டு படித்து முடிச்சியா அப்படின்னு கேட்டான். முடிச்சேன்னு போய் சொல்லிட்டேன். 17 லிங்க்கு 2 PDF டாக்குமெண்ட் சார். மனுஷன்னா மனசாட்சி வேணாமா? நான் ஒரு 4-3 படித்தேன், முடிச்சுட்டு கிளம்புறோம், திருவான்மையூர் போயிட்டோம். நான் பெஞ்சமின் கார்த்தி. ஓகேவா? திருவான்மையூரில் இறங்கி டைட்டில் பார்க் சிக்னலில் இறங்கினா பேய் மழை அன்னைக்கு. லிட்டரலாக படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி போகணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு சீன்லேருந்து பார்க்கணும். சுந்தர்சி படம்னா கூட, சுந்தர்சி படம்னாலே நான் ஃபஸ்ட்டு எழுத்துலேருந்து பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். இது இன்ட்ரெஸ்டெல்லார் வேறு. எனக்கு ஒரே பயம் ஃபஸ்ட் சீன்லேருந்து பார்க்காம போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு. ஏன்னா புரியலன்னா மொத்த பிள்ளையுமே அது மேலே தூக்கி போட்டுப்பானுங்க. நீ ஃபஸ்ட்லேயே வந்துருக்குண்டா, அப்போ தான் உனக்கு புரியும். ஃபஸ்ட்டு சீனில் அத்தனை அதுக்குள்ளே தான் நோலன் வச்சுருந்தாரு, மிஸ் பண்ணிட்டேன். ஸோ கொட்டுற மலையில் 3 பேர் லிட்டரலாக ஓடுறோம் தியாகராய தியேட்டருக்கு நனைஞ்சு. அதாவது நான் போய் உள்ளே உட்காடுறேன், பக்கத்துல இப்படி நகர்ந்து போகிறேன். ஏசி ஃபுல் ஏசியில் இப்படி உட்காந்துருக்கும். படம் மூவ் ஆகுது சார். போகுது போகுது போகுது,
நான் அப்படியே பார்த்தேன். படிச்சமே சாப்டர் 2 7th லைன். ஓ அதுக்குள்ள 3 சீன் போயிடுச்சு. ஐயோ, படம் பார்க்கும்போது ஒருத்தன் பதறி நீங்க பாத்துறீங்களா சார்? லிட்டலா கிரிக்கெட்ல ஸ்லிப் ஃபீல்டர் மாதிரி உட்காந்துருக்கேன் சார். நான் அப்படி டப்புன்னு ரிஃப்ளெக்ஸை டெஸ்ட் பண்ற அளவுக்கு சார். ப்ரோ முதல்ல ஆயா கூட்டுறதுலேருந்து பார்த்தேன் ப்ரோ. நான் கூட்டும் போதே போயிட்டு அங்கதான் நோலன் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டாங்கன்னா, நான் வந்து படத்தை ரொம்ப டிவோட்டடா அணுகிறவன். நான் அப்படி போய் உள்ள உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்படி திரும்பினேன். இவன் ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கான். இவன்கிட்ட எதுவுமே கேட்க முடியாது. இப்போ கேட்க சப்பு நான் அரைஞ்சிருவான் அவன். அங்கே நோலன் படம் போயிட்டு இருக்கு, சைடில் என்னடா பேச்சு, ஹாலிவுட் சைக்கோ அவன். எப்போ கழுத்து இருப்பானே தெரியாது, அது மாதிரி உட்காந்துருக்கேன். தமிழ் படத்துக்கு போயிருந்தா பரவாயில்ல, இவங்க கூட வந்துட்டோம், புரிஞ்ச மாதிரி நடிச்சிடும் அப்படின்னு. இந்த பக்கம் திரும்ப சார், பெஞ்சமின் தூங்கிட்டான் சார். யாரு சயின்ஸ் நம்பர்ன்னு சொன்னானே, நல்லா சயின்ஸ் நல்லா நம்பின நீ. எப்படி தூங்குனானே தெரியலைங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாரும் பார்த்து ஆச்சரியமே வரல. இவனை பார்த்து எனக்கு பயங்கர ஆச்சரியம். மொத்தமா நனைஞ்சு வந்த மேடா, மழையில நனைஞ்சு காய்கறி மாதிரி வந்தவங்க நாங்க. இந்த தண்ணி தெளிச்சு வச்சிருப்பாங்க பார்த்தியா, பழப்பழப்பழம் தண்ணியில முக்கிய எடுத்த மாதிரி வந்திருக்கோம். தூங்கிட்டாங்க. நானும் படம் பார்க்குறேன். என்னென்னமோ நடந்து படம் முடிஞ்சிருச்சு. இப்போ கார்த்தி என்கிட்ட வெளியே வர்றான். பெஞ்சமின் படம் சூப்பராக இருக்குடா அப்படின்ட்டான். உனக்கு என்னப்பா, நீ தான் தூங்கிட்ட. நான்லாம் எஃபர்ட் போட்டிருக்கேன், ஆனால் கடைசி வரைக்கும் எஃபர்ட் போட்டேன் சார். கடைசி சீன் வரைக்கும் எஃபர்ட் போட்டு கார்த்தி வெளியே வந்தான். வந்துட்டு படம் புரிஞ்சுதா அப்படின்னா, அதாவது ஒரு டீச்சர்கிட்ட இந்த 5ஆம் கிளாஸில் மாட்டினா முழிப்போம் பார்த்தீங்களா, ஐயோ என்ன சொன்னா இவன் அடிக்க மாட்டான் அப்படின்னு. லிட்டரலாக அவனை அப்படி பார்த்துட்டு புரிஞ்சதுரா அப்படின்னு. என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண, ஆன்சர் சொல்லு அப்படின்றான். முடிஞ்சாலும் எக்ஸ்பிளைன் பண்ண சார். ஏய் என்னடா ஒன்றுமே புரியல உனக்கு, வா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. நைட் ஷோ பார்த்தோம் நாங்கள். 2:30 மணிக்கு முடிஞ்சது சார். என்னை திரும்பி இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு சரியாக எழுதலைன்னா ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்கல்ல, ஸ்பெஷல் கிளாஸ் சார். அன்றைக்கி எனக்கு 2:30 மணிக்கு ரூமில் போயிட்டு ஒயிட் போர்டு ஒன்று மாட்டிட்டான். அவன் வீட்டில் வச்சுருந்துருக்கான் சார். அன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரியாது. இப்படியும் தெரிஞ்சுதான் நான் போயிருக்கவே மாட்டேன். அந்த வெள்ளை போட எடுத்து மார்க்கரை அப்படி ஓப்பன் பண்ணான். இதுதான் ஸ்பேஸ் தியரி, இதனால தான் இது டைம் டைலேஷன், இதனால தான் இவனுக்கு இப்படி ஆச்சுன்னு ஆரோ மார்க்லாம் போட்டு ஷெர்லாக் ஹோம்ஸ்லாம் போட்டிருப்பார்ல, அந்த த்ரெட்டெல்லாம் அப்படி த்ரெட் பண்ணி இதாண்டா நடந்தது அப்படின்னா புரியலை. அவன் கேட்டான், உனக்கு கடைசியாக அது என்ன நடந்ததுன்னு மட்டும் சொல்லு அப்படின்னா. அதில் என்ன சொல்ல வர்றாரு நோலன்னா, அன்பு ஜெயிக்குன்னு சொல்கிறாரா அப்படின்னு. ஒருத்த அவனை செருப்பாலே அடி பண்ணா அவனே. இதை நான் பிக் பாஸ்லேயே பார்த்துருப்பேன்டா. நான் பிக் பாஸ்ல அடிச்சா அன்பு ஜெயிக்குமான்னு கேட்டப்ப எனக்கு புரிஞ்சிருச்சுடா. ஸ்பேஸ் டைம் கான்டினியூமா டைம் டைலேஷனா என்னென்னமோ படிச்சுட்டு வந்தா அன்பு ஜெயிக்குன்றான் சார். கடைசியில் எனக்கு ஒரு கருத்த கோவம் வந்துருச்சு அவன் மேலே. நீயாச்சு மயிராச்சு போடா அப்படின்னு. அதுக்கு சொல்கிறான், மச்சான் இன்னும் 2 தடவை பாடுறா புரிஞ்சிடும் அப்படின்றான். நோலனுக்காக என்கிட்ட கெஞ்சுறான் சார் ஒருத்தன், மச்சான் இன்னும் 2 தடவை பாடுறா புரியும் அப்படின்னு. நான் என்ன சிஏ வாடா பண்ணுறேன், சிஏ இன் இன்டர்ஸ்டெல்லார் நான் முடிச்சிருக்கேங்க அப்படின்னு. அதாவது சார் சொல்லிக் கொடுக்கும்போது சார் 4 லைன் சொல்லி புரியலன்னா அவனுக்கு எம்எல் கோவம் வருது. ஞான சூனியமாக இருக்கேடா அப்படின்றான். இதுக்கெல்லாம் ஒரு ஐக்கியூ லெவல் வேணும்டா அப்படின்னு. அப்போ முதல்ல எழுதி போடுங்கடா ஐக்கியூ லெவல் வேணும். ஏ சர்டிஃபிகேட் யூ சர்டிஃபிகேட்லாம் போடுறீங்களே, ஐக்கியூ லெவல் எழுதுங்கடா. 172 எழுதுங்க. நான் எக்ஸாம் எழுதுறோம் ஃபர்ஸ்ட்டு, நான் கிளியர் பண்ணால் எனக்கு படத்தை பார்க்க விடுங்க. நீங்கள் இன்ட்ரெஸ்டெல்லார் நான் யாருன்னு தெரியும் சொன்னேன்ல, தெரியும் பாருங்க போக போக. இப்படி ஒரு தகராறு ஆகிப்போச்சு அவனோட. அதுக்கப்புறம் திரும்ப படத்துக்கு போகலான்னு நான் புக் பண்ணுறேன்னு சொன்னேன். இந்த தடவை ஜுராசிக் பார்க். ஒரு பிரச்சனை இல்லையே, டைனாசர் வந்துச்சா, கழுத்தை கவிச்சா, காலை கிழிச்சிச்சான்னு போயிட்டே இருக்கும். நான் அந்த மாதிரி படம் பார்க்குற ஆள் மேடம். சிம்பிளான படங்கள், இந்த ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன்லாம் பார்ப்பேன். இந்த ஒரு டிராகன் இதுதான் இங்கே இருக்கு, இதை ட்ரெயின் பண்ணாமல் விட்டாங்க, சம்மந்தமாக கத்திட்டு இருக்கேன். யாரோ ஹவ் டு ட்ரெயின் யுவர் டிராகன் பார்த்துருக்கீங்க? யாரும் பயப்படாதீங்க. என்னடா இங்கிலீஷ் படமாக பேசுகிறானே, இவன் ஒரு வினோதமான ஆளாக இருப்பான்னு நினைக்காதீங்க. அப்படி வந்துடுவேன், அப்படி கட் பண்ணி உள்ளே வந்துடுவேன். ஹவ் டு ட்ரெயின் யுவர் டிராகன் பார்த்துருக்கீங்களா மேடம்? எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் மேடம். ஏன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு, அவ்வளோதான் காரணம். ஒரு டிராகன் இருக்கும்,
அது பறந்து வரும். வில்ல ஒருத்தர் இருப்பான், ரெக்கையை சுற்றுவான். பாவம் அந்த டிராகனுக்கு ரெக்கை இல்லை. எனக்கு இவ்வளோ புரிஞ்சா போதும். அதில் இதை பண்ணுறான்னா முதல் படி அப்படின்னு சொல்லி படிக்க வைக்கிறாங்க. என்ன வீட்டில் சொல்லியே படிக்கல. நல்ல மார்க் எடுத்தால் தாண்டா படம் பார்க்க முடியும், சும்மாலாம் இல்லை. ஆனால் நான் போராடுவேன், கடைசி வரைக்கும் ஒரு படம் பார்த்தா போராடுவேன். அதனால தான் எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு படத்தில் ஃபெயில் ஆகிட்டேன் மேடம். நான் லெசன்ஸில் ஃபெயில் ஆகிருக்கேன். இன்டர்ஸ்டெல்லார் மூவியில் நான் ஃபெயில். அதுக்கப்புறம் பல தடவை ட்ரை பண்ணியிருக்கோம் சார். கடைசியாக இந்த அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு 9 வருஷம் கழிச்சு நினைக்கிறேன், ஆப்பன்ஹைமர்னு ஒரு படம் வந்துச்சு. யாரை பார்த்தீங்களா? ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்கும். என்ன படம் அது? என்ன கதை அது? ஏன்னா எனக்கு இன்னும் அந்த கார்த்தியை பார்க்குற மாதிரியே இருக்கு. எனக்கு அவனை பார்க்கும்போது கொளுத்திரும் இருங்க அப்படின்னு. சொல்லுங்க. நியூக்ளியர் பாம் இன்வென்ஷன் அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இந்த அளவுக்கு எனக்கே தெரியும். டேய் இல்லை, எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா, நான் வந்து அந்த தியேட்டரில் போய் பார்த்தோங்க. ஏன்னா திரும்ப அவன் தான் வா மச்சான் இந்த தடவை சிம்பிளாக ஒரு நோலன் மூவி வந்திருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போனேன். அதாவது அந்த படத்தில் நான் அவ்வளோ ஃபீல் பண்ணல சார். ஆனால் அதுக்கு ஒரே காரணம் தான், ஏன்னா என்னை மாதிரி எக்கச்சக்க பேர் இருந்தாங்க தியேட்டரில். ஒரு நியூக்ளியர் பாம் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி தான் வந்து அதில் படமே. என்ன கொடுமைனா, அந்த படத்தை அன்றைக்கி நான் ஷோ போனால் எல்லோரும் தமிழ் ஆடியன்ஸ் நம்மளை மாதிரி ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட் டே வந்து உட்காந்துருக்கானுங்க. எவனுக்கும் ஒன்றும் புரியல. இங்கே கார்த்தி தான் ஆட்மேன் அவுட்டு, நாங்கள்லாம் இங்கே தெளிவாக இருக்கோம். படம் பார்க்குறான், அவனுக்கு எங்கே கத்துறதுனே தெரில. அவனுக்கு எஃப்டிஎஃப்எஸ் கூட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கத்தி கதறணும்னு வந்திருக்கான். கம்முன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. எங்கடா கத்துறது அப்படின்னு. எங்க கத்துனாங்க தெரியுமா? எயின்ஸ்டைன் வந்தாரு. பரட்டத்தலை வந்துட்டான் எல்லாரும். எயின்ஸ்டைனும் தலைவான்ற ஐன்ஸ்டைனை பார்த்த ஒருத்தன் பச்சப்ப. யாராவது ஐன்ஸ்டைன் தலைவான் சொன்னீங்களாடா? இந்த சொன்னீங்களாடா? படத்தில் பார்த்து அப்படின்னு 2 நிமிஷம் பேசிட்டு போயிட்டாரு. என்னடா போயிட்ட அப்படி. ஏன்னா நம்ம ஆட்களுக்கு ஒரு ஒரு பவர் ஹவுஸாக வேணும் மேடம். அந்த இன்ஸ்டன் வந்து பரட்ட பவர் ஹவுஸு அந்த மாதிரி பிஜிஎம்லாம் போகணும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த குண்டு வெடிச்சப்போ யாருமே கத்தலை சார். தெரியுமா இருக்காது அந்த ஏன் கத்தலைன்னு? அந்த நியூக்ளியர் வெப்பனை கண்டுபிடிச்சிடுவார் மேடம். ஓகேவா? அதை லைட்டாக ஒரு வெளிச்சம் வர மாதிரி காட்டி முடிச்சிட்டாங்க. எல்லாரும் அப்படி பார்த்துட்டு இதுக்கு தாண்டா வந்தோம், ஒரு பயங்கரமான குண்டு வெடிப்பு பார்க்க போகிறோன்னு சந்தோஷமே வந்த மேடா அப்படி. அப்புறம் என்னடா அப்படி உட்காராங்க, டும் அப்படின்னு சவுண்டு வருது. பதற விட்டாங்க சார். இது வந்து ஓப்பனிங் என்ன மாதிரி ஒரு படம்னா, இந்த ஃபிசிக்ஸ் பீப்புளுக்கான அவெஞ்சர்ஸ். அது அந்த படம் பிடிச்ச ஒரே என் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் ஃபிசிக்ஸ் டீச்சர். அவனுக்கு மட்டும் தான் பிடிச்சது அந்த படம். நான் லெசனில் படித்தவங்களாம் அங்கே வராங்க பாரு ஸ்க்ரீனில். அந்த ஒரு சீனை தவிர இன்னொரு ஒரு இடத்துல கற்றுனாங்க சார். எப்போனா ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்தார். எல்லாரும் அயன் மேன் அப்படின்னு கையிலேருந்து ரேஸ் விடு தலைவா அப்படின்னு. அப்படி விட ஏதோ பண்ணு தலைவா, ஜார்விஸ் எங்கே தலைவா அப்படின்னு. சம்மந்தமே இல்லாமல் சார் படம் ஃபுல்லாக பதறிட்டே இருந்தாங்க. எனக்கு ஒரே சந்தோஷம் சார், என்னை மாதிரி ஒரு 10 பேர் இருக்காண்டா தியேட்டரில். ஆனால் இந்த ஓப்பனிங் சொன்னேன்ல, அதில் ஒரே ஒரு விஷயம் இருக்குது. நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு சீன் அதில் இருந்துச்சு சார். அதை சென்சார் போர்டு தடுத்துட்டாங்க சார். அதான் நமக்கு பிடிச்ச எந்த விஷயத்தையுமே சென்சார் போர்டு தான் விட மாட்டானுங்களே அப்படி. அது என்ன சீன்னா, இந்த சின்ன பையன் இருக்கான். பட் ஓகே, நான் உங்ககிட்ட பேசுகிற மாதிரி பேசிக்கிறேன். அந்த அந்த ஹீரோயின் நியூட் சீன் ஒன்று இருந்துச்சு சார். அதில் சென்சார் போர்டு பிளாக் பெயிண்ட் அடிச்சிட்டாங்க சார் மேலே. நான் பதறி என்னடா இது. அந்த பக்கம் ஆம்பளை அம்மனமாக இருக்காங்க, அதை ஃபுல்லாக காட்டுறாங்க பாரு. எனக்கு ஓகே தான் பிளாக் பெயிண்ட், இங்கேயும் கொஞ்சம் அடியே. இவனை பார்க்கணும் நாங்கள் எப்போ ஆசைப்பட்டோம். இவனை மட்டும் இதுக்கு வெட்ட வெளிச்சமாக வச்சுருக்கீங்க. முதல்ல ஆத்துன்னு ஆத்துறான். முதல்ல சட்டையை கொடு எனக்கு சார். என் ஃப்ரெண்ட் ரூமுக்கு போனாலே ஜட்டியோட உட்காந்துருப்பா, டென்ஷன் ஆயிடுவேன். ஒருத்தர் சட்டையை போடுறேன், பேண்ட்டை போடுறேன். நீ முதல்ல உன் பக்கத்தில் உட்கார அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு அப்படின்னு. ஆம்பளை அப்படிலாம் என்னால் ஜீரணிக்க முடியாது. நம்ம பாய்ஸ் அதை என்ஜாய் பண்ணியிருப்பாங்க சார். அதை அவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் சார். புரியல ஒரு விஷயத்த சென்சார் பண்ணி வச்சுட்டானுங்க. அது சண்முகம்லாம் எந்த மாதிரி ஆள்னா, ஃபிசிக்ஸ் புக் கொடுத்தீங்கனாலும் நடுப்பக்கம் திறந்து பார்ப்பான்.
ஒருவேளை மேரி கியூரி பிகினியில் என்னால இருக்கும், அப்படி பார்ப்போம். அப்படி சயின்ஸ் கே சார், அதனால அப்படி ஒரு சயின்ஸை நான் பார்த்ததே இல்லை சார். இனிஷியலாக நானே நம்பிட்டேன் சயின்ஸ் கே தான் அப்படின்னு. இது இப்போ நானே இவ்வளோ குழம்புற ஆளாக இருக்கேன்ல, அப்போ எங்கள் குடும்பம்லாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். எங்கள் ஃபேமிலிலாம் வந்துட்டு ரொம்ப ஒரு சிம்பிள். யாரை சொன்னீங்க? நீ தானே சிம்பிளாக இருக்கீங்கன்னு சொன்னீங்களா? நான் ரொம்ப சிம்பிள். எங்கள் ஃபேமிலிலாம் வந்து சிம்பிளுக்கு பிறந்த சிம்பிள். அவங்கலாம் தசாவதாரத்துக்கே டென்ஷன் ஆகிட்டாங்க சார். எத்தனை பேர் தசாவதாரம் பார்த்துருக்கீங்க? கிவ் மீ சேர். அது தசாவதாரம்லாம் எனக்கு அந்த அளவுக்குலாம் பிரச்சனை இல்லை. அதுக்காக நீங்கள் வந்து அதுவும் புரியலையாடா அப்படி இல்லை. தசாவதாரம் அளவுக்கு ஓகே தான் சார். ஆனால் அது என்ன கொடுமைனா எங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு போயிட்டாங்க சார் தசாவதாரம் படத்துக்கு. அதில் என்ன பிரச்சனை தானே கேட்குறீங்க? எங்கள் பாட்டியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க தசாவதாரம் படத்துக்கு. முழு நேரமாக அவங்களுக்கு அவங்க வந்து சிவாஜி கமல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க தான். படம் ஃபுல்லாக அவங்களுக்கு யாருன்னா கமல் யாருங்கிறத அவங்களுக்கு தேடிட்டு இருந்தாங்க. மென்டல் டென்ஷன் அவங்களுக்கு. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி அவங்களுக்கு. அது என்னது இது அப்படின்னு. அங்கே ஒருத்த வந்தானே, அவன் யாரு? வெள்ளைக்காரன் அப்படின்னு. அவன் தான் கமல் அப்படி. அவன் கமலா அப்படின்னு. அவன் தான் கமல் அப்படி. அப்புறம் ஹைட்டாக ஒருத்த வந்தான், அவனும் கமல். அப்புறம் குளமா, அவனும் கமல். ஒரு 7 தடவை பக்கத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு ஒரு பீக் கன்ஃபியூஷன் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவன் கமலா அப்படின்னு. அசினை பார்த்து அதாவது எங்க பாட்டி ட்ராமடைஸ் ஆகி அன்னைக்கு தான் பார்த்தேன் நான். ஊனை கட்டி இது கமலா அப்படின்னு. இன்டர்வல் பாப்கார்ன் போட்டிருக்கான் ஒருத்தன். அவனை பார்த்துட்டு இவன் அப்படின்றாங்க. நான் அப்ப இருந்து இதே வேலை. பாட்டி அது கமல் இல்லை, அது கமல், நீ பயப்படாத அப்படின்னு. போகும்போது என்னை பார்த்தாங்க, நீ நான் கமல் இல்லை, நான் கமல் இல்லை, நான் கமல் இல்லை. ஐயோ அப்படி. எங்கள் பாட்டிலாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்க. ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்திருக்காங்க. போய் பார்க்க போயிருக்கேன் நானே. அப்படின்னாங்க, நீ கமல் இல்லை, நீ கமல் இல்லை, நீ உலக நாயகன் இல்லை, கவலைப்படாத. உன் பொண்ணு ஸ்ருதிஹாசன் இல்லை, உங்கள் அப்படின்னா சாருஹாசன் இல்லை, பயப்படாதீங்க. ஒரு படத்துக்கு என் பாட்டியை கூப்பிட்டு போயிட்டு 3 வருஷம் கன்வின்ஸ் பண்ணியிருக்கோம் எங்கள் பாட்டி கமல் இல்லை அப்படின்னு. கமல் தான் பாட்டி, ஆனால் என் பாட்டி கமல் இல்லை அப்படின்னு. அவரை மாதிரியே சுற்றி மேடம் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூசிங் படங்கள் இருந்திருக்கா? எனக்கு இந்த படத்தை பார்த்து செமையாக கடுப்பாயிட்டேன்டா அப்படின்னு. யார் அது? ஐயா நான் படத்தை பார்க்கவே இல்லையா நான். ஐயா நான் ரஜினி ஃபேன் ஆனதுக்கு ஒரு காரணம் இருக்கியா? இந்த சைட் புரியலன்னா நான் அந்த பக்கம் போயிட்டேன். ஏன்னா தலைவர்கிட்ட புரியாத பிரச்சனைங்கிறதே கிடையவே கிடையாது. வருவார், அடுத்து என்ன நடக்கும் நம்மளே கெஸ் பண்ணலாம். நம்ம ஆசைப்படுறத அவர் பண்ணுவார். எனக்கு தலைவரை பிடிச்சது காரணமே நான் நினைச்சதை அவர் பண்றாரா அப்படிங்கிறது தான். என்னென்ன அதுவும் எனக்கு வந்து சார், நான் வந்துட்டு ரொம்ப ஆவரேஜான மூவி வாட்சர். ஓகேங்களா? படத்தில் எப்படின்னா எனக்கு வந்துட்டு ஹீரோ நல்லா இருக்கணும். அதான் என்னோட ஒரே ஐடியா படம் பார்க்குறதுல. ஏன்னா மோஸ்ட்லி நான் தான் ஹீரோ நினச்சி தான் படம் பார்ப்பேன். அப்படி யாராக இருக்கீங்களா? எல்லாருமே இல்லையா? நீங்கள் நீங்கள் ஒரு சில படங்கள். எந்த மாதிரி படம் அது? உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்ற? நீ எந்த படத்தில் உனக்கு ஹீரோவா நினைச்சேன்னு சொல்லு. அநேகமா விட்டு படமா கூட இருக்கலாம். வெயிட் பண்ணு, எந்த படத்தில் நினைச்ச சொல்ல. குடும்பஸ்தன்ல. எதனால குடும்பஸ்தன்ல? சே, ஓ அதனால குடும்பஸ்தன் மணிகண்டனோட ரிலேட் ஆகிட்டிங்களா? நான் இந்த மாதிரிலாம் ஆகவே மாட்டேங்க. நான் ஒரு மாஸ் ஹீரோவோட தான் எப்பயுமே. அதனால தான் எனக்கு ஆமாம் ஆமாண்டா, நான் பாலையா எனக்கு பிடிக்கும்டா. நான் லாஜிக் பார்க்குறேன் அதெல்லாம் கிடையாது. நோலனுக்கு கஷ்டப்பட்டதே உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஐ டோன்ட் கிவ் அபவுட் லாஜிக். அது லாஜிக்கா கேள்வி. யார் அதில் பாலையா? அது இந்த பார், உங்களுக்கு இன்செப்ஷனும் புரியல, பாலையாவும் திட்டுறீங்க. ஒரு மிடில் கிரவுண்ட் வாங்கன்ற. நான் பாலையால எனக்கு ஓகே. அதாவது உங்களுக்கு தப்பாக கூட தெரியலாம், என்னடா கிரிஞ்சாக்கு பாலையா ஃபேன். எனக்கு பிரச்சனையே இல்லை. எனக்கு ஓவர் டூ பண்ணால் ஓகே தான் சார். உண்மையை காட்டினா தான் சார் பயமாக இருக்குது சார். பாலா படம்லாம் நான் நிஜமாக பயப்படுவேன் சார். நான் அதாவது பாலா படத்தில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கே ஷார்ட் ஓப்பன் பண்ணும்போதே
ஒரே ஒரு கண்ணு உள்ள ஒரு பொண்ணு இருக்கும். நமக்கு பயமாக இருக்கும் அதை பார்த்தோன்னே. ஏன்னா ஒரு கண்ணு இல்லையான்னு இல்லை, ஐயோ இந்த ஒரு கண்ணு இருக்கே, அதை எடுக்காம விட மாட்டாரே இவரு, இந்த ஒரு கண்ணு எப்படி போக போகுதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கணுமே. லிட்டலாக பக்கத்தில் கையில் இப்படி பிடிச்சிட்டு இப்படி தான் நான் பாடப்பட போவேன், ஜீசஸ் சேவஸ் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 2 கை இல்லாமல் ஒருத்தர் வந்தாருன்னா ஓட விட்டு 2 காலையும் இவரை வெட்ட போகிறாங்க. ஐயோ, அதாவது அவர் பாலா படம் பார்க்கும்போது நான் ஆசைப்படுற ஒரே விஷயம் தான் சார். ஓகேங்களா, நான் வந்து ரொம்ப ஹெவியாக ட்ரை பண்ணுவேன். எந்த கேரக்டரோடய அட்ராக்ட் ஆகிடக்கூடாதுடா. இதில் இருக்க எந்த கேரக்டர் நமக்கு பிடிக்கூடாது. இவன் பிடிக்கல, இவன் பிடிக்கல, இவன் பிடிக்கல, இவனு பிடிக்கல, அவளை பிடிக்கல அப்படி. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சானா அவன் சத்தான். லைட்டாக நல்லா இருக்கே அவனை கழுத்து எடுத்துட்டாங்க. அந்த முகம் அழகாக இருக்கேன்னா அந்த முகம் அங்கே தனியாக கிடக்கும். ஏன்னா தனியாக ஒரு மூஞ்சி மட்டும் இருக்கே அவனு. அவர் பரவாயில்ல ப்ரோ. எனக்கு என்ன லோகேஷ் கனராஜ் இவங்க அந்த காயத்ரி கழுத்துறது அந்த மிச்ச தலையாச்சு காட்டல, அந்த அளவுக்கு எனக்கு ஓகே தான். பாலை வந்தால் ட்ரெஸ் இல்லாமல் போட்டு தூக்கில் தான் விட்டுருப்பாரு. ஸ்கெலட்டன்லாம் பரவாயில்ல ப்ரோ, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதனால எனக்கு எப்பவுமே ஹீரோனா எப்படியாவது கடைசியில் ஜெயிச்சிடணும். ஹீரோ செத்துட்டான் அப்படின்னா நான் டென்ஷன் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தான் கேட்பேன். என்னாச்சுன்னு சொல்லணும்னா எனக்கு டென்ஷன் ஆயிரும். ஏன்னா ஹீரோ செத்துட்டான்னா எனக்கு அடுத்த சீனில் ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தை பிறக்கணும். எங்கள் கைகள் ஓங்கும் அப்படின்னு சொல்லிட்டு செத்தா அந்த பக்கம் அந்த கை ஒரு குழந்தை கையை இப்படி தூக்கிட்டே பிறக்கணும் எனக்கு. வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன? அபிஷேக் சார். ஆக்சுவலாக நீங்கள் எதை பார்த்து வந்தீங்க? என்ன ரெஃபரன்ஸ் யாருக்கும் புரியல. இன்ஸ்டாவில் ஒரு ரீல் போட்டிருந்தானா, ஆம்பளைங்க பால்ஸ்லேயே அடி வாங்குற மாதிரி ஒரு கான்செப்ட். அந்த பால்ஸ் கான்செப்டில் ரொம்ப அட்ராக்ட் ஆகி வந்திருக்காரு. எவ்வளோ அடி சார் வாங்கினீங்க? அது வந்து ப்ரைவேட். அது என்ன சொல்லுங்கள் சார், என்ன எதனால் அது பிடிச்சது? என்ன நடந்தது உங்கள் வாழ்க்கையில்? இவங்க யார்? சொல்லுங்கள் சார். எது உங்கள் கொட்டையிலே அடிச்சிட்டாங்களா மேடம்? சார் நீங்கள் எப்பயோ சார் அப்பயே கல்யாணம் நல்லா செட்டில் ஆகிட்டீங்க. ஹீல்ஸ் சார். சார் நிஜமா மேடம்? ஓ, அந்த அடியை தாங்கி உட்காந்தாதான் உண்மையான அன்புன்னு சொல்லிட்டாங்களா? இந்த உண்மை காதல்லாம் சொல்லி உயிரை கூட கொடுக்குறேன்பாங்க. நீ முதல்ல உயிரை கூட, அப்புறம் நான் உண்மை காதல் நம்புறேன். இப்பயும் இருக்கா? இருக்கு. கீழே போட்ட இப்பயும் இருக்கா? இருக்கு. இப்படி ஒரு காதலை நான் பார்த்ததே இல்லைங்க சார். சேஃப் தானே? டபுள் சேஃப் தானே சார்? ஏன் யாருக்கு ரொமான்ஸ்? உன்னைய பார்த்தா 4 பொண்ணை லவ் பண்ணி 3 பொண்ணுகிட்ட தான் அதை மறைக்கிற வைப்புலேயே இருக்கு. உனக்கு ஏன் ரொமான்ஸ் மூவிஸ் பிடிக்கல? பிடிக்காது. எதனால? இவ்வளோதாங்க வாழ்க்கை. நமக்கு எதுவும் செட் ஆகலை, அவன் லவ் பண்ணுறதை நம்ம போய் பார்த்துட்டு இருக்கணுமா? ஒரு ஆக்ஷன் படத்தில் அங்கங்கே லவ் பண்ணாலும் பரவாயில்ல, 3 மணி நேரத்துக்கு அவன் பாட்டு லவ் பண்ணிக்கிட்டே இருப்பான். காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி பண்ணாங்க கிறுக்கனாடா அப்படின்னு வரும்ல கோவம். வரும்ல, வரணும், கோவம் வரணும். எனக்கு சார் இது என்ன சார் அநியாயமா இருக்கு? நான் லவ் பண்ண காசு கட்டி உள்ள போனா பரவாயில்ல, அவன் ஜாலியா இருப்பானா? அதுவும் ஒரு சிங்கிளான ஒரு ஆளு இவனுக்கு லவ்வை புரிஞ்சுக்கிறது இருக்கு, அதோட கொடுமையான விஷயம் எதுவுமே கிடையாது சார். ஏன்னா வருவானுங்க, லவ் பண்ணுவானுங்க, அப்புறம் பிரிவாங்க, அழுவாங்க, எதுவுமே நமக்கு ஃபீல் ஆகாது. நான்லாம் நீதானே என் போன் வசந்தம் பார்க்கும்போது 2 பேர் பிரிஞ்சாங்க, அப்போ அப்ளாஸ் பிரேக். நான் சூப்பர்ரா அப்படின்னு என் ஃப்ரெண்டு லவ்ல ஃபுல்லாக உள்ள உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் எனக்கும் ஒரு காதல் இருந்துச்சு. கேடு கெட்டு போனால் எனக்கு என்னடாங்கிற மாதிரி. இது என்னால் 100% இதனால தான் எனக்கு ரொமான்ஸ் மூவிஸ் பிடிக்காது சார். எனக்கு என்னென்னா அதுவும் இந்த லவ்னு சொல்லிட்டு அது இந்த சார் நான் ஒன்று சொல்கிறேன் சார், நான் லவ் மூவியில் நான் ஜெனுவனாக பார்த்து ஸ்டாக் ஆனது டூட் தான் சார். டூட் பார்த்தீங்களா? இல்லை இல்லை அது தெரியாது. பிரதீப் ரங்கநாத் மூவி என்ன ஜானர்னு நம்மளால சொல்ல முடியாது. காமெடி இருக்கிற மாதிரி இருக்கும், அப்போ காதல் வரும், திடீர்னு ஆக்ஷன் வரும்.
போயிட்டு இருக்குப்பா, படம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த அளவு பார்த்து நான் டென்ஷன் ஆனேன் சார். அதாவது சத்தியமா சார், ஒரு படத்தை பார்த்து எல்லாரும் பதறின தருணங்கள்னு சில இதெல்லாம் இருக்கும்ல, டூடை பார்த்து பல பேர் பதறினதை பார்த்தேன் சார். எஸ்பெஷலி சார் மாதிரி இருக்கவங்கலாம். அந்த டூட் படம் முடிஞ்ச எல்லாம் இன்டர்வியூ கொடுக்க வருவாங்கல்ல, அந்த கொடுத்த இந்த 40 வயசு கல்யாணம் ஆனவங்களாம் இருப்பான்ல, அவங்களாம் இதெல்லாம் படமா சார், இது ஒரு கலாச்சார சீர்கேடு சார் இது. அதெல்லாம் கிடையாது. உன் பொண்டாட்டி போயிடுவாளோன்னு உனக்கு பயம். ஏன்னா டூட் படத்தோட பேஸே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம பொண்டாட்டியே அவ லவ்வர் வந்து அவனுக்கு கொடுத்துடணும். ஏன்னா ஹஸ்பண்டுக்குலாம் ஒரு டென்ஷன் இருக்கும்ல, என் பொண்டாட்டியோட லவ்வர் எப்போ வருவானோ, இவ்வளோ நாள் வரல, நாளைக்கு வந்துட்டானா நான் கொடுக்கணும் மாடா, நான் எனக்கு இருக்கேனா நான். இது ஒரு லாங் லைன் ஃபாலோயிங் சார். முன்னாடி இருந்து இருக்கு சார். இந்த தமிழ் படத்தில் ரொம்ப வருஷமாக இது இருக்குது. ஹீரோ இதை தியாகம் பண்ணுறதுக்குன்னே நம்ம ஊருக்காக ஹீரோஸ்லாம் பெற்று விட்ருக்காங்க சார். பார்த்துறீங்களா சார்? இந்த ஹீரோ முதலேருந்து நட்புக்காக காதல் தியாகம் பண்ணுறது, காதலுக்காக நட்பை தியாகம் பண்ணுறது, நண்பனுக்காக காதலை தியாகம் பண்ணுறது, தியாகத்துக்காக தியாகத்தை லவ் பண்ணுறது, கட் பண்ணி எவ்வளவு தியாகம். இப்போ வந்துட்டு பொண்டாட்டிக்காக பொண்டாட்டியே தியாகம் பண்ணுறது. யாருக்காடா பண்ண? என் பொண்டாட்டிக்காக. என்னடா பண்ண? என் பொண்டாட்டியை விட்டுட்டேன். என்னை விட்டு போனாதான் சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னா போமா அப்படின்ட்டேன் நான். அது ஒரு கொடுமை என்னன்னா, அதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் இவனுக்கு பொண்ணு பார்த்து தருது. அது நல்லா இருந்துச்சு. அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதில் எனக்கு என்னடா பிரச்சனை? நல்ல பாயிண்ட் தானடா இருக்கு. ஐயோ, அந்த டூட் பார்த்து கலங்கிட்டேன் சார். ஏன்னா துள்ளாத மனம் துள்ளம்லாம் பார்த்து வளர்ந்தாள் நான். பாருங்க, அந்த டைமுக்கு நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு தளபதி பிடிக்கும், சிம்ரனையும் பிடிக்கும், மனம் துளிச்சு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இருந்து யோசிச்சு பார்த்தா நம்புற மாதிரியா இருக்கு. அது எப்படி ஒன்று சேருவாங்க? இன்னிசை பாடி வரும் உங்க அத்தனை பேர் சிம்ரன் கல்யாணம் பண்ண மாட்டா? அப்ப ஏண்டா உங்களுக்கு மனசாட்சி இருக்காடா? அந்த மாதிரி சார். ஆனால் எனக்கு வந்துட்டு நான் எந்த கைண்ட் ஆஃப் ஃபேன் கைனா, இந்த தலைவர் பிடிச்சி தளபதிக்கு மூவ் ஆகி 2 பேரையும் சேர்த்து பிடிக்குங்கிற மாதிரி ஒரு கேங் இருந்தாங்க ஒரு டைமில். எனிபடி அந்த மாதிரி யாராக இருக்கீங்களா? ரஜினி ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி யார் அது? ஹாய் மேடம், உங்களுக்கு விஜய் பிடிக்குமா? சே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே மேடம். இல்லை எல்லாம் திரும்பி பாருங்களேன் மேடம். விஜய் ஃபேனா நீங்கள்? மேடம் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, அவங்க டக்குன்னு இன்செக்யூர் ஆகிட்டாங்க. என்ன வயசானவங்கிறியாடா நீ? தளபதியே வயசானவர் தான்டா அப்படி. நான் தளபதி சைட் அடிக்க கூடாதா? அடிங்க மேடம், நீங்கள் அடிங்க மேடம், ஜாலி அடிங்க மேடம். நம்ம தளபதி தானே. எத்தனை பேர் எனக்கு தெரிஞ்ச ஹீரோயின்ஸுக்கு இருக்கிற மோஸ்ட் தளபதிக்கு தான் மேடம் இருக்கு கிட்டத்தட்ட. எப்படி விஜய் எந்த படத்தை பார்த்து நீங்கள் ஃபேனா? நீங்கள் சார் இதெல்லாம் தெரியுமா? ரசிகன் படம் தெரியுமா? தெரியாதுல்ல. விஜயோட ஃபர்ஸ்ட் படம் தானே மேடம் அது? நாளைய தீர்ப்பு. மேடம் இன்னொரு மேடம் உட்காந்துருக்காங்க. தளபதி என் கிளாஸ்மேட்ரா, உனக்கு தாண்டா அவர் ஹீரோ, ஏன் பக்கத்து பெஞ்சுரா, அப்படி இருந்தா எனக்கு அவர் மேல ஒரு கஷ்டா. எல்லாம் ஒன்று கூட்டிட்டாங்கய்யா. பாருங்க, ஆள் சோட்டா கேர்ள்ஸ். நீங்க ஏதோ தளபதி கிரஷன் இல்லை, அவருக்கு 54 வயசுலேயும் ஒரு கிரஷ் இருக்காங்க, 21 இருக்காங்க. டன் சார். நீங்க எதை பார்த்து ஃபேனா நீங்க? தலைவர் படம். இனி அண்ணாமலை ஃபேன்ஸ் இருக்கீங்களா? சே, பின்னிட்டீங்க. அதாவது தலைவரை பார்த்து நிறைய கற்றுக்கலாம், ஆனால் தலைவர் படத்தை பார்த்து எதுவுமே கற்றுக்கூடாதியா. நான்லாம் பால்கோவை போட்டு பணக்காரன் ஆயிடலான்னு ரொம்ப வருஷம் நம்பிட்டு இருந்தேன். எங்கள் அப்பாலாம் அண்ணாமலை படத்தை டாக்குமெண்ட்ரி மாதிரி பார்த்தாரு. நோட் பண்ணு பால்கோவா பாக்கெட்டை 10 போட்டு பொட்டலம் போட்டா 10 நாள் பணக்காரன் ஆயிடலாமா அப்படின்னு. என்ன நம்ம வீட்டை அடிப்பாங்க, பரவாயில்ல, ரெண்டட் வீடு தானே, இடிச்சுட்டு போகிறான், இடிக்கிறதுக்குள்ள பணக்காரன் ஆயிடலாம் அப்படி. தலைவர் ஃபேன்னா காரணம் இருக்குது, ஸ்வாக்னா அந்த ஆள் தான் சார் இல்லை. ஆனால் தலைவர் படத்தை பார்த்து நான்லாம் சின்ன வயசுலேயே ஃபேன் சார். நான் வந்து அண்ணாமலை படம்லாம் இதில் பார்த்ததில்ல, நேரில் பார்த்ததில்ல, மீன்ஸ் தியேட்டரில் பார்த்ததில்ல. பட் டிவியில் நிறைய டிவி பார்க்குற ஆள் நான். இப்போ தானே ஸ்மார்ட் டிவி ஓடிடிலாம் பார்க்குறோம், அப்போல்லாம் ஃபுல்லாக டிவி தான் பார்த்துருந்தோம்ல. ஸோ டிவியில் வந்துட்டு நான் ரஜினி பெரிய ஃபேன் மேடம்.
ஏன்னா ரஜினிலாம் பார்த்து பார்த்து நான் உள்ளுக்குள்ளே வாங்கி எனக்கு வாழ்க்கையோட லட்சியமாக இருந்துச்சு, என்னைக்காவது நம்ம சொத்தை யாருக்கா எழுதி வச்சிடணும்டா. இந்த என் ஜென்மம் முடியறதுக்குள்ள என் சொத்தை யாரும் எழுதி வைக்கணும்டா. இன்னைக்கு வரைக்கும் சொத்து சேர்க்க ட்ரை பண்ணிருக்கேன். ரொம்ப லேட் இன் லைஃப் தான் ரியலைஸ் ஆச்சு, இன்னொருத்தர் நம்ம சொத்தை எழுதி வைக்கணும்னா நம்ம சொத்து வேணும் அப்படின்னு. லிங்க சொத்து எழுதி வைக்கணும்னா எல்லா படத்துலையும் படைப்பா சொத்து எழுதி வச்சிடலாம் அப்படின்னு. முடிஞ்ச தலைவருக்கே எழுதி வச்சிடும். அவர் தான் எப்படி எழுதி வச்சிருக்காரு இன்னொருத்தருக்கு, நல்லவராக இருக்கு, அவருக்கு நம்ம எழுதி வச்சிருவோம் சொத்தை. இது எங்கேயுமே எழுதி வச்சிடாதீங்க, அப்படி மறைச்சு வைங்க. இதை நானே ஒரு பெரிய சொத்தா, என்னை நான் எங்கேயும் எழுதி வச்சிடக்கூடாதான். ஆடியன்ஸ் தான் பெரிய சொத்தா. ஆமாம், அவனை பற்றியே பேசிக்கிறான் பாருங்களேன். இப்படி வெக்க கட்டவனை பார்த்துருக்கீங்களா மயிலாட? உங்கள் ஆடியன்ஸ் தான் உங்களுக்கு பெரிய சொத்து. அப்போ யார் பெரிய சொத்து? நான் தான் பெரிய சொத்து. ஏன்னா நான் படம் பார்த்து எப்போல்லாம் இன்ஸ்பயர் ஆனனோ அதில் இருக்க ஈஸியான விஷயத்தை தான் நான் பண்ணுவேன். நான் கில்லின்னு ஒரு படம் பார்த்தேன், தளபதி படம், பிக் ஃபேன். பார்த்துட்டு நான் வந்துட்டு அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு 3 தடவை பார்த்தேன் சார் தியேட்டரில். படம் பார்த்து முடிச்சுட்டு இப்படி பண்ணிட்டே இருப்பேன், மைண்டில் மட்டும் பிஜிஎம் ஓடிட்டே இருக்கு, நான் மட்டும் இப்படி பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். சரி, ஒரு கில்லி படத்தை பார்த்தா குறைஞ்சபட்சமா கபடியாவது ஆட்டம், இல்லை ஒரு தனலட்சுமி முத்துப்பாண்டிக்கிட்டேன்னு காப்பாற்றலாம், குறைஞ்சபட்சம் ஆன்சு ஊன்சுன்னு போட்டு ஜாகி காய்ச்சி போயிருக்கலாம், உடம்பு குறைஞ்சிடும். நான் பாட்டிக்கு சின்ன வயசுல சண்டைக்கு யாராவது வந்தா கூட அப்படி பண்ணிட்டே இருப்பேன். அவனே அடிச்சுக்கிட்டே இருப்பான், நான் இப்படி பண்ணிட்டே இருப்பேன். அடுத்த ஸ்டெப் ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ம இந்த ஸ்டெப்ல இருப்போம். முத்துப்பாண்டி கோட்டடி அப்படின்னு நான். சார் சிவாஜி சொன்னீங்களே சார், நான் இப்போ வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் நினைக்கிறேன் சார், முடிச்சுட்டு இருந்தேனோ அந்த ஸ்கூல் டைமில் இருந்தேன். ஸ்கூலில் வந்துட்டு சிவாஜி படம்லாம் நான் பார்த்துட்டு எல்லாருக்கும் படிப்பு ஃப்ரீயாக கொடுக்கணும், வேலை ஃப்ரீயாக கொடுக்கணும் முடிவு பண்ணி கிளாஸை கட்டடிச்சிட்டு சார், படிப்பு ஃப்ரீயாக கொடுக்கணும்னு. லிட்டரலாக காம்பவுண்ட் சவர்களே மரத்துக்கே உட்காந்து எப்படி எல்லாருக்கும் படிப்பு ஃப்ரீயாக கொடுக்கணும், ஒரு ஸ்கூல் கட்ட எவ்வளோ ஆகும். டீப் திங்கிங் சார் எனக்கு, எப்படியாச்சும் ஸ்கூலை படிக்க வச்சிடணும்டா எல்லாரையும் அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்கள் டீச்சர்லாம் நினச்சி பார்த்து எல்லாருமே கோவப்பட்டிருப்பேன். சார் இன்ட்ரெஸ்டிங்காக எடுக்கணும், நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக எடுக்கணும் அப்படின்னு. யாருக்கு ரிலேட் ஆகல இல்லை எனக்கு தெரியுது. ஆனால் நான் யோசித்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டு நான் காலேஜ் போய் கட்ட போகிறேன்டா, நான் லோவர் எஜுகேஷன், ஹையர் செகண்டரி, ஹையர் ஸ்கூல், காலேஜ் எல்லாத்தையும் நான் கட்டுறேன், ஒன்றும் கவலைப்படாத மச்சான், உனக்கு அங்கே வேலை இருக்குது அப்படின்னு. என் ஃப்ரெண்ட் எவ்வளோ பேருக்கு இருக்குன்னா தேங்க்ஸ் சொன்னான் எனக்கு. ஒரு வேளை உனக்கு வேலை இல்லைனா நீங்கள் வாடா அப்படின்னு, தேங்க்ஸ் மச்சான் அப்படின்னு. ஆனால் இப்போ யோசிச்சு பார்த்தா வெறுப்பில் கூட சொல்லியிருக்கலாம், எனக்கு தெரில. அப்போனா நான் ரொம்ப சின்னவனாக தான் இருந்தேன். ஆனால் எனக்கு தலைவர்கிட்ட பிடிச்ச விஷயமே, அவர் இந்த படத்தில் கூட விட்டுருங்க, அவரோட ஆடியோ லான்ச் ஸ்பீச்சுக்கு பெரிய ஃபேன் நான். இன்னைக்கு வரைக்கும் தலைவர் மாதிரி ஆடியோ லான்ச் ஸ்பீச் கொடுக்க இந்தியாவிலே ஆள் கிடையாது, அப்படி கொடுப்பார். ஆனால் அவர்கிட்ட ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது, இப்போ டைம் ஆக ஆக எல்லாரையும் பிடிச்சி கண்டமேனிக்கு ரோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஐயா இப்போ தலைவர் அப்படி சொல்ல முடியாதுங்கிறனால இருக்கேன், பெஸ்ட் ஸ்டாண்டப் காமெடின்னு அவர் தான். அடி பிரித்து விட்டுருவாப்புல ஆடியோ லான்ச்சில் சார். அதாவது ஒரு லெவலுக்கு மேலே கெத்தாக இருக்கும் சார். முன்னாடிலாம் ஆஃப் லேட்டாக பார்க்க என்னடா இப்படி ரோஸ் பண்ணி விட்டார் அவரை. பெரிய பெரிய லெஜண்ட்ஸாக ஒரு இதெல்லாம் அமிதாப் பச்சன் உட்காந்தார் சார். நம்ம அமிதாப் பச்சன் எவ்வளோ பெரிய ஆள், பெரிய குடும்பம், பெரிய ஃபேமிலி, ஒரு நாள் நடுத்தருக்கு வந்துட்டாரு, சோத்துக்கு காசு இல்லை, பெரிய குடும்பம், அப்பளம் வித்தாரு, வீடு வீடா போய் அப்பளம், பக்கத்து வீட்டில் ஒரு கரண்டி என்னைக்காக போய் நின்னாரு, நான் நல்லா சொத்து சேர்த்துட்டேன். எனக்கு ஸ்வாக் தான். ஆனால் என்ன எனக்கு என்ன எப்படி பேசிட்டு அமிதாப் பச்சன். இந்த ரீசெண்டாக கூலி ஆடியோ லான்ச்சில் ஆமீர் கானை பார்த்து கூழையான்ட்டாரு. அங்கே பாருங்க குள்ளமாக ஒருத்த உட்காந்துருக்கா, 100 பேர் ஹைட் நல்லா ஆளே தெரிய மாட்டா. எல்லாரும் இந்த சீட்டில் உட்காந்து அவங்கள பதட்டத்தே உட்காந்துருக்காங்க, நம்ம எப்போ போட்டு பழக்க போறாரு அவரு. அதிரடிக்காரர் மேடம் அவரு. எனக்கு அதனால தான் சார், எனக்கு அந்த மாதிரி படம் பார்க்கணும், ரஜினி சார் மாதிரி, விஜய் சார் மாதிரி படத்தை பார்க்கணும். அவங்க பாட்டி அடிப்பள்ளியாக அடித்து தூக்குவாங்க, எப்படியும் ஜெயிச்சிருவாருன்னு எனக்கு தெரியும்.
அவர் கம்பத்தில் கட்டி வைத்து அடித்தாலும் கிளைமேக்ஸில் திருப்பி அடிக்க போகிறாரு எனக்கு தெரியற வரைக்கும் எவ்வளோ அடித்தாலும் பரவாயில்ல, நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பேன் நான். நீ அடி திரும்ப வருவார் பாரு. எனக்கு அதனால தான் சார் இந்த ஸ்போர்ட்ஸ் மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸ்போர்ட்ஸ் மூவிஸ்லாம் பிடிக்குமா உங்களுக்கு? ஒரே காரணம் தான், ஸ்போர்ட்ஸ் மூவியில் மட்டும் நம்ம யாரை சப்போர்ட் பண்ணுவோம், கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க கடைசியில். இந்த ரியாலிட்டியில் இந்த ஆர்சனல் ஃபேன்ஸ்னு ஒரு குரூப்பு, ஆர்சிபி ஃபேன்ஸ்னு ஒரு குரூப்பு, இந்த பாரு ஒரு தடவை ஜெயிச்சிட்டீங்க, தயவு செஞ்சு பந்தா பண்ண வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 17 வருஷம் வெயிட் பண்ணும் சார் ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி பார்த்தோன்னா கண்டிப்பாக சார். அதுலேயும் அது பயோபிக்காக இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு. MS தோனிலாம் பார்த்தேன் சார், எப்படி ஜெயிக்க போகிறாருன்னு எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்டு பக்கத்தில் ஸ்பாயில் பண்ண வரேன்றேன், ஒத்தாடே இது தெரியாமல் வந்து உட்காந்து அந்த படத்தில் என்னத்தை பார்க்கற நீ வந்த இப்போ ஸ்பாயிலரா சார். அது பிக் ஃபேன் சார். நான் 6 அடிக்க போறாரு அப்படி சொல்லாதரா அப்படி தோனி 6 என்னடா பேசுற சார்? தோனி வேர்ல்ட் கப் வின் யூ லைக்? நீ என்ன பயப்படுற சார்? இப்போ என்ன மேட்டர்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேர் வந்துட்டு இப்போ விஜய் வந்துட்டு அரசியலுக்கு வந்துட்டார்ல, யூ பீப்புள் லைக்கா? நோ, எஸ், நோ, ஓகே. நோ சொன்னால் சொல்லுங்க. நோ மேடம், மேடம் நீங்கள் நோவா? நீ எதுவும் சொல்ல? ஆமாம் மேடம், நான் உங்களை மாதிரி தான் மேடம். நம்மளாம் 2 பேர் சேர்ந்து பண்ணுறோம். இப்போ நோன்னு சொல்லி சத்தமாக சொன்னாங்களே, அவங்ககிட்ட வாக்குமூலத்தை வாங்கி கேமராவில் பதிவு பண்ணுறோம் மேடம். அதை தளபதி ரசிகர் மன்றம்னு ஒன்று இருக்கு, டிவிக்கு பேஜுக்கே ஃபார்வர்ட் பண்ணுறோம் மேடம். சொல்லுங்க சார், நீங்கள் தானே ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொன்னது. பிடிக்கல, ஏன் பிடிக்கல? கரெக்டான ஒரு ஸ்டாண்ட் இல்லையா? என்ன பார்க்கிங் லாட்டா அவரு? கரெக்டான ஸ்டாண்டில் இல்லை அப்படின்னு யாராவது கடுப்பு? யாருமே ஆகலையா? பரவாயில்லையா? தமிழ்நாடு முன்னேறிடுச்சா சார்? நைஸ் சார். ஸோ உங்களுக்கு வந்து இல்லை இவருக்கு இல்லை பெருசாக இவருக்கு எந்த அரசியல் பிரச்சனையும் இல்லை. அவரோட மெயின் பிரச்சனை புக்கை பார்த்து படிக்கிறாருங்க, எனக்கு பிடிக்கல. மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டா இவர் ஓகே ஆயிடுவார். நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? உழைக்கணும்ன்றார் இவர். ஹெச்ஆர் இது டிப்பிக்கல் ஹெச்ஆர் தான். அது நான் என்ன வேணா பண்ணுவேன், நீங்க எல்லாம் கரெக்டாக இருக்கணும், வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்களா இல்லையா அப்படின்னு. ஹெச்ஆரா சார் நீங்க? மேடம் நீங்களும் ஹெச்ஆரா? நீங்க என்ன பண்றீங்க? சில் மேடம், நான் வீட்டில் தான் இருக்கேன் மேடம். ஸ்டாண்டப் காமெடி எந்த மாதிரி பேசுனா, தப்பான ஒரு ஆள் ஸ்டேஜ் வந்து பேசி கரெக்டான எல்லா ஆளும் உட்காந்து பார்க்கிங் லாட்டில் பார்க் பண்ணி வந்து பார்க்குறதா ஸ்டாண்டப் காமெடி. ஸோ அதனால பிரச்சனையே இல்லை. லீஸ்ட்டாக உங்களை உலகத்தில் யாராவது கம்மியாக ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னா அந்த லிஸ்ட்டில் ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் இருப்பாங்க. ஏன்னா 77 குறை, அது 2 குறை ஒரு மேடம். ஆல்சோ இது பிரச்சனையே இல்லை மேடம், ஹவுஸ் ஒய்ஃப்லாம் சில்லாக இருக்கலாம் மேடம். அவருக்கு ஆசை இல்லையா கேளுங்க, அவர் ஆஃபீஸில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கார், அது பேர் தான் ஹெச்ஆர். ஆஃபீஸில் போயிட்டு மேனேஜர் கிட்ட இவர் என்னவா இருக்காருன்னா, என் ஹவுஸ் ஒய்ஃபுங்க இவர். எனக்கு ஆள் பிடிச்சி தருவார், டூட் கைண்ட் ஆஃப் லவர். எனக்கு வேற ஒரு ஆள் இறக்கி தருவார். சும்மா தான் சார், சில் தானே. எனக்கு ஹெச்ஆர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஹெச்ஆர் ஏன் பிடிக்கும் தெரியுமா? எவ்வளோ அடிச்சாலும் வாங்கிட்டு சூப்பர்ப்பா இன்னும் பண்ணு அப்படின்னு கம்பெனிலாம் போய் சேவ் பண்ணுவோம். அங்கெல்லாம் போயிட்டு ஹெச்ஆர் அடிச்சா ஒரே குதூகலம் அவங்களுக்குலாம். ஃபர்ஸ்ட்டு கை தட்டுறேன் ஹெச்ஆராக தான் சார் இருப்பான். ஒரு ரவுண்ட் ஆஃப் ப்ளஸ் ஹெச்ஆர் கொடுத்துரும். ஹவுஸ் ஒய்ஃப் சார், மேடம் இதுக்கெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்னு. நீங்கள் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு ஆஃபீஸில் ஹெச்ஆர் அப்படி சொல்லக்கூடாது. ஒரு ஃபியான்ஸை பார்த்து ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லலாம். நீங்கள் நான் யாரோ முடிச்சுட்டு போயிடுவேன் நான் பார்க்கிங் லாட்டில் கிளம்பி. சார் எனக்கு வந்துட்டு ஓகே உங்களுக்கு பிடிக்கல ஏன்னா படிக்கிறாரு அப்படின்றீங்க. வேற இன்னொரு நோ பார்த்தனே. நீ சொல்லியா? இது கவலைப்படாத வருவார். இது டாப் சீக்ரெட்டு. ரசிகன் பார்த்தவங்க கைதட்டுறாங்க. இவ்வளோ அதுபடி வராம அரசியலே பண்ணாலும் வருவார், ஒன்றும் கவலை இல்லை அப்படின்ட்டு. படம் பார்த்தே ஆகணும், கரெக்டு தானே? எனக்கு ஆனால் இப்போல்லாம் இந்த நீங்கள் இது வந்து ஏன் அரசியல் பற்றி பேசுகிறேன் அப்படின்னு உங்களுக்கு சில பேருக்கு தோணிருக்கலாம். தோணுச்சா யாருக்காச்சு? இல்லை அப்படின்னு. யாருங்க அது? ஒரு ரவுடிசமாக இருக்கே. இல்லை அதுக்கு இப்போ என்ன பண்ணலாங்கிற?
பேச்சு வாயிலே போக்குன்னு விட்டானா, வாயில் ரத்தம் கூட்டும் பார்க்குறியா? அந்த வைப்பில் ஒருத்தன் வந்தாங்க. யார் மேடம்? நீங்கள் தானே மேடம்? என்ன மேடம் உங்களுக்கு அரசியல்லாம் இப்போ பிரச்சனை இல்லை? சரி தான். எந்த கட்சி ஓட்டு போட்டீங்க? இருக்குல்ல பிரச்சனை இருக்குல்ல அப்படின்னு. இல்லை எனக்கு ஏன் நான் அரசியல் பற்றி கொஞ்சம் பேசுகிறேன்னா, எனக்கு சினிமா இது அரசியல் எதுங்கிறது கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு சார். வேறு அரசியலுக்கு மிகப்பெரிய பிரச்சனை எதுனா சென்சார் போர்டுன்றாங்க சார். எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது சார். இவர் தான் அடுத்த சிஎம்ன்றாங்க. அது ஹீரோயின் தானே? இல்லை அதுக்கு அடுத்த சிஎம்மாக இருக்கலாம். சினிமாவில் மட்டும் யாரையும் பகச்சக்கூடாதுன்னு இருக்கேன் சார். நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை பார்த்தா சொல்ல முடியாது கவுன்சிலராக வரலாம் நம்ம ஏரியாவுக்கு. நாளைக்கு வாட்டர் கேன்சர் பிரச்சனைக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் போக வேண்டியதாக இருக்குங்கிற அளவுக்கு அரசியல்னால் நமக்கு பயம் சார். சினிமா தான் அரசியல் சார். ஸோ அதனால் அரசியலுக்கு சினிமானாலே பயமாக இருக்குது சார் எனக்கு. சார் ஆனால் அந்த விஷயத்தில் தான் சார் தலைவர் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப கிஃப்டட் சார். அவர் பாட்டிக்கு ஏதோ சொன்னார், அவர் பாட்டி போயிட்டார். நாங்கள் பாதி படம் பார்த்து செட்டில் ஆகிட்டோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் கேம்ப் ஆட் பார்த்தேன். கேம்ப் ஆட் பார்த்தீங்களா எல்லாரும்? பார்க்கல. ஓகே. தெரியாதவங்களுக்கு அஜித் சார் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நடிச்சிட்டாரு கடைசியாக. அது எடிட்டடா? உண்மைதான். அப்படி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் டென்ஷன் ஆகாதீங்க. ஷோ முடியுமோ தனித்தனியாக இறக்குறேன். 2 பேரும் அடிச்சுன்னு நடிச்சாரா இல்லையாங்கிறதோ அச்சு முடிவு பண்ணிக்கலாம். பிரச்சனையே இல்லை, ஒன்றும் பதறாதீங்க. எனக்கு என்னென்னா கேம்ப் ஆடில் அவர் நடிச்சதில் எனக்கு ஓகே தான், நடிக்கலாம்னாலும் ஓகே தான், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நிறைய பேர் சொன்னது என்னென்னா கோலா கம்பெனி ஆடில் எப்படா நடிக்கலாம் இது கேட்டாங்க பார்த்தீங்களா? நிறைய பேர் ஆன்லைனில் வந்து கோலா கம்பெனி ஆடில் எப்படா ஒருத்தர் சினிமாக்காரர் நடிக்கலாம். இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா கோலா கம்பெனி எப்படா விற்கலாம்? அப்போ ஆடில் நடிக்கக்கூடாதுன்னா அப்போ அதை விற்கவும் கூடாதுல்ல. நம்ம ஊரில் இந்த பிரச்சனை இருக்குது. சேல்ஸ் ஓகேங்க, ஆனால் மார்க்கெட்டிங் பண்ணாதீங்க அப்படின்னு. இப்படி ஒரு வியர்டான ரூல் வச்சுருப்போம் நம்ம ஊரில் மட்டும்தான். சரக்கை வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது, மார்க்கெட்டிங் பண்ணக்கூடாது, ஆனால் விற்கலாம். நீங்கள் கவர்மெண்ட் விற்கலாமே, விற்கிட்டோம். என்னப்போ ஒரு தப்பு இல்லையே. ஒவ்வொரு வேர்டும் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணியிருக்கேன். கவர்மெண்ட்டுங்கிற பேர் வந்துச்சுன்னா பாலா பட கிளைமேக்ஸ் நிலைமை எனக்கு வரும்னு எனக்கு தெரியும். நீ கரெக்டா வந்தா பாரு, கவர்மெண்ட் தான் தப்பு ப்ரோன்னு கேமரா பின்னாடி உட்காந்துருக்கான் தெளிவா. மேடம் அட்டி எப்படி விழும் தெரியல மேடம், நான் இருந்ததே தெரியாது உங்களுக்கு. நம்ம ஒரு ஷோ பண்ணமே அப்படிங்கிற உங்க மெமரியிலேருந்து போயிடும் மேடம். இந்த ஆல்கஹாலுக்கும் விளம்பரம் பண்ணக்கூடாது, ஆனால் ஆல்கஹால் விற்கலாம். ஏன்னா சேல்ஸு ஓகே. எந்த அளவுக்குனா ஆல்கஹாலுக்கு விளம்பரம் பண்ணலைங்கிறது பிரச்சனை இல்லை, ஏன்னா விளம்பரமே பண்ண தேவையில்லை. நீ விளம்பரம் பண்ணலனாலும் பீக் சேல்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஆல்கஹாலை விற்க கூட விற்காதீங்க, அது விற்கிறத ஃபுல்லாக நிறுத்திட்டு அதை கொண்டு போய் ஒழிச்சு வைங்க பென்டகனுக்குள்ள. பென்டகன் செக்யூரிட்டியில் எவ்வளோ பிரச்சனைங்கிறது அன்னைக்கு உங்களுக்கு தெரியும். நம்மளால உள்ள இறங்குவாங்க. பென்டகன் இஸ் காம்ப்ரமைஸ்ட், வாட்ஸ் த ரீசன் ஃபார் தட் அப்படின்னு ட்ரம்ப் பேசிட்டு இருப்பாரு. சார் ரீசன் இஸ் கிங் ஃபிஷர் சார் அப்படின்னு 4 பேர் பட்டு சார் அதுக்காக பென்டகனுக்குள்ள வந்திருக்காங்க சார் சரக்கு கடையில். அதுக்கு எதுக்குடா ஆடு ஃபர்ஸ்ட் விற்கலாம் சார். ஆனால் அந்த கவர்மெண்ட் எடிட் பண்ணிடுறேன் அப்படி முடிஞ்சா. ஏண்டா என்ன யார் அது? இதை பாரு, இவன் எவ்ரி ஷோ வர்றான் சார், ஒவ்வொரு தடவை ஒரு கட்சி பேரை போட்டு விட்டு போயிடறான் சார். இத்தனைக்கு போன ஷோ காலேஜ் ஷோ தான், அதுக்குள்ள ஒரு கட்சி பேர் போட்டு விட்டு ஸ்டூடெண்ட் யூனியனா ப்ரோ நீங்கள் அப்படின்னு ஒரு லைட்டாக ஒன்று போட்டு விட்டு போயிட்டான். இந்த பார் தம்பி, அவன் சிஏ படிக்கிறாங்க. அவன் அந்த பையன் சிஏ முடிச்சிட்டியா? சரி விட்றா, ரொம்ப முக்கியமான இந்த இன்ட்ரடக்ஷன் இப்போ உனக்கு. ராஜேஷ் தானே? சி எனக்கே ஒரு மாதிரி இருக்கடா. அது எனக்கு ஒரு லிமிட்டட் ஆடியன்ஸ் தான் மேடம். இப்போ கார்த்தி சார் நெக்ஸ்ட் வந்தாருன்னா கார்த்தி சார் அப்படி பேசிடுறது. அதுக்கப்புறம் அபிஷேக் வந்தாருன்னா அபிஷேக், இப்படி ஒவ்வொருத்தராக எனக்கு ரொம்ப பர்சனலாக நான் கொஞ்சம் கனெக்ட் ஆகிடுவேன் மேடம். சொல்ல முடியாது மேடம், போகும்போது நான் கூட வந்தாலும் வருவேன். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே இதில் சார்? அந்த 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி சார் நீங்கள் யார் சார்? ஷோக்கு வந்ததுலேருந்து அவர் பொண்டாட்டி கையை பிடிச்சிக்கிட்டே இருக்காரு சார். இப்படி ஒருத்தர் கையை பிடிச்சி பார்த்ததே இல்லை சார். வளையல் எடுக்க ட்ரை பண்ணுற மாதிரி ஷோ ஃபுல்லாக இப்படி கையை பிடிச்சி
வணக்கம் சார். ஏன்னா இவ்வளோ பேசி உங்களோட பேச போயிட்டா என் மனசு பிராண்டும் சார். உங்கள் பேர் சார்? பிரணவ். அவங்க? தனிஷா. இந்த ஷால முடிகிற மாதிரி பேர்களே வேண்டாமா எனக்கு? தனி. தேங்க்ஸ் சார். நான் தனின்னு கூப்பிடலாம்ல, பரவாயில்ல. உங்கள் பேர் மறந்துட்டேன் சார். தனி தான் ஞாபகம். பிரணவ் தனி. ஓகே, நீங்கள் கப்பிள் தானே? லைக் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இல்லை லவர்ஸ்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்கள். லவ் எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க? 10-11 இயர்ஸா சார்? 10-11 வருஷம் இருக்கா? ஓ புரியுது. தம்பி இது வரைக்கும் கண்டினியூவான லவ் பார்த்ததே இல்லைன்னு நினைக்கிறேன். வர்றா போறா அவ்வளோதான். நான் வீட்டு வாசப்படி மாதிரி வர்றாங்க, 4 பேர் மிதிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க, எதுக்கு வந்தாங்கன்னே தெரியலைங்கிற மாதிரி. ஐ கேட்டுட்ரா, ஐ கம்ப்ளீட்லி கெட் யூ சார். 11 இயர்ஸா சார் லவ்? சார் இதை நான் பார்த்ததே இல்லை சார். எனக்கே ஷாக்காக தான் இருக்குது. 11 வருஷம் லவ், இந்த 11 வருஷம் கண்ணி வரதுக்கு என்ன காரணம் சார் நினைக்கிறீங்க பிரணவ் சார்? வேற வழி இல்லைங்க. வீட்டுக்குள்ளேயே ஏன் உட்காந்துருக்கேன்னா கதவை தாப்பா போட்டாங்க, உள்ளே உட்காந்துருக்கேன். எனக்கு மட்டும் வெளியே போகணும்னு ஆசை இல்லையா என்ன? லைட்டை ஜன்னல் திறந்தா உள்ளே எகிரி குச்சிருவாங்க நான் அப்படின்னு. பிரணவ் சார் ஒரு ஃபன் கையாக இருப்பார். பிரணவ் சார் மேடம் கேட்பேன். மேடம் தனி மேடம் கரெக்டு தானே? தனி மேடம் நீங்கள் சொல்லுங்கள் மேடம். நீங்கள் சொல்லுங்கள் மேடம். பிரணவ் பற்றி ஏதாவது ஒரு நல்ல விஷயம், ஒரு 2 வார்த்தை பிடிச்சி ஏன் பிடிக்கும் அந்த மாதிரி ஏதாவது? ஓகே மேடம், இது நீ விட்டு கிளம்புடா அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக? அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் ரொம்ப நேரம். ஜட்ஜ் பண்ணாங்க, என்ன சொன்னாலும் அதை வம்பிழுப்பாங்க. எல்லாமே பிடிக்கும், என்ன பண்ணுவா அப்படி? சார் பிரணவ் சார், உங்களை நீங்கள் வந்து எல்லாமே பிடிக்குங்கிற அளவுக்கு ஒரு ஆளா சார் நீங்கள்? சார் ஆம்பளைக்கு எப்பயும் நம்பிக்கையே இருக்காதியா? நம்ம அவ்வளோலாம் இருக்க வாய்ப்பே இல்லையே. பட் பரவாயில்ல, எப்படியோ நம்பிட்டா. கண்டுபிடிக்காத வரைக்கும் சந்தோஷம் தான். 11 வருஷம் கண்டுபிடிக்கல, நீவே கண்டுபிடிச்சிட போகிறா. ஐ கேன் ஹேண்டில் அப்படின்னு. உங்களுக்கு இப்போ கடைசியாக நீங்கள் பார்த்த லவ் படம் அது சார்? நீங்கள் இப்போ சினிமாலாம் போவீங்களா நீங்கள் 2 பேர் சேர்ந்து? போயிருப்பீங்களா தியேட்டர்லாம்? சார் நான் வந்துடுவேன், அங்கே வந்துடுவேன் சார். நீங்கள் நினைக்கிறீங்களா நான் வரமாட்டேன்னு? நீங்கள் கொஞ்ச நேரம் யோசிச்சு திரும்பினீங்கன்னா நான் அங்கே உட்காந்துருப்பேன். தனியாக அங்கே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த 11 வருஷம் என்னோட தான். உங்களுக்கு இதை விட பெரிய தண்டனை யாருக்குமே தர முடியாது. நான் 11 வருஷம் தான் என்ன தெரியுமா? சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள். தனியை பற்றி உங்களுக்கு என்ன பிடிக்கும்? அது ஒரு வார்த்தை சொல்லுங்கள். அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, சிம்பிளாக முடிச்சிட்டீங்க. இவர் சொன்னால் புரிஞ்சுப்பாங்களாம். அவன் வந்து எல்லாமே பிடிக்குமா? புரிகிற ஒரு ஆள். ஓகே மேடம், நைஸ் மேடம். பிரணவ் சார், இப்படி ஒருத்தர் கூட நான் பேசினதே இல்லை சார். நானே தனியாக பேசின மாதிரி தான் இருக்கேன் எனக்கு ஆக்சுவலாக. இதுக்கு நான் தனியாக நான் அவரோட பேசியிருக்கலாம் பேசாமல். வந்து பாஞ்சு சிறுத்தைக்குடி மாதிரி வந்து பாஞ்சிக்கிட்டு இருந்தார். அவரை விட்டுட்டு இங்கே ஒருத்தர் பாவம் அமைதியாக இருக்காரு. நம்ம இவர்கிட்ட பேசாமல் போயிடக்கூடாதுன்னு பார்த்தா பிடிக்கும், புரியும், பிடிச்சது புரியும், புரிஞ்சது பிடிக்கும். இதை வச்சு என்ன பண்ணுவியோ பண்ணு, முடிஞ்சா பண்ணு பார்ப்போம், எதாவது பண்ணுறா பார்ப்போம். சரி வச்சுங்க, எனக்கு என்ன. ஏன்னா நாங்கள் ஸ்கூல்லலாம் இருந்தப்போ சினிமா எங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்கு ஆக்சுவலாக. இதை சொன்னால் உங்களுக்கு நம்புற மாதிரி இருக்கும், நம்பாத மாதிரி கூட இருக்கலாம். இனிமேல் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா ஷோவே முடிய போகுது. இதுக்கப்புறம் நீங்கள் யாரோ நான் யாரோ, நான் ஏன் உங்களுக்கு 2 பயப்படுவேன்? ஏன்னா ரத்தத்தின் இனிய உடன் பிறப்பே. அப்படி கரெக்ட் பாயிண்ட் சார். சார் என்னென்னா இந்த ஸ்கூலெல்லாம் வந்துட்டு நான் அமர் விஜய் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம் ஓகேங்களா. இதான் லாஸ்ட் ஸ்டோரி. 3 பேர் இருந்தோம். அதாவது நாங்கள் 2 பேரும் செம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் செம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால் எங்கள் 3 பேருக்குமே எதுவுமே தெரியாது அப்படிங்கிற ஒரே காரணம் தான். இதில் ஒருத்தர் இன்டெலிஜென்ட் இருந்தாலும் அவன் செருப்பாக அடிச்சு துரத்திருப்போம். எல்லாமே ஒரு ஆவரேஜ் கைஸுங்கிறதுலாம் எங்களுடைய லிங்கிங் பாயிண்ட்டு. எந்த அளவுக்குனா ஒரு எக்ஸாம்பிள் உட்காந்தோம் அப்படின்னா எனக்கு வந்து எந்த கொஸ்டினுக்குமே ஆன்சர் தெரியாது. விஜய்க்கு கொஸ்டின் என்னன்னே புரியாது. அமருக்கு சப்ஜெக்ட் என்னன்னே தெரியாது. ரொம்ப நேரமாக எங்கிட்ட சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டேன். கொஸ்டின் பேப்பர்லேயே மேலே இருக்கு பாருண்டா. அது ஏன்டா அரை மணி நேரமாக என்கிட்ட காப்பி அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஃபைனல் எக்ஸாமில் பாஸ் ஆகிடும். ஆனால் அது வரைக்கும் ஸ்கூலில் மாட்டாமல் இருக்குது. மற்ற எக்ஸாம்லாம் வரும்ல சார். லிட்டரலாக நாங்கள் 3 பேர் காப்பி அடிப்போம் சார். எங்கள் 3 பேருக்குள்ளேயே தான் காப்பி அடிப்போம்.
எங்கள் டீச்சர் நாங்கள் காப்பி அடிக்கிறது கண்டுபிடிச்சா கூட திட்டவே மாட்டாங்க, அடிக்கண்டா அப்படிமா. உங்கள் 3 பேருக்குள்ள காப்பி அடிச்சு நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா நான் உங்களை ஜென்மத்தில் எல்லா நாளும் காப்பி அடிக்க விட்டுறேன்டா. எங்கள் 3 பேர் மேலே அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ் எங்கள் டீச்சர். என்ன நீ சப்ஜெக்ட் காப்பி அடிக்க போகிற, இவன் ரோல் நம்பரே காப்பி அடிக்க வாய்ப்பு இருக்கு, இந்த பைத்தியக்காரன் இவனுக்கு அடிக்க விடு அப்படி. பக்கத்துலேயே உட்காந்து பேனா வாங்கி தருவாங்க, இந்த பேனா எழுது அப்படி. நான் தெரிஞ்சா எழுதுவேன் சார், தெரியலன்னா தூங்கிடுவேன். அமர் அப்படி இல்லை, பேப்பர்னு ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா டீச்சர் டேபிளில் பார்ப்பான் எவ்வளோ பேப்பர் இருக்குன்னு. ஒரு கட்டு அதை நான் முடிச்சே தீரணுங்கிறது மட்டும்தான் அவங்க. அதாவது பே ஸ்பீடில் எழுதுவான் மேடம். வித்தின் 1.5 hours அட்ட ஸ்ட்ரெச்சில் அவங்க எக்ஸ்ட்ரா ஷீட் மேடம், எக்ஸ்ட்ரா ஷீட்னு போயிட்டே இருக்கும். ஆனால் அவனுக்கு படிப்பை பற்றி எதுவுமே தெரியாது. அவன் இருக்கிறதுலேயே அவனுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் சினிமா தான். பேப்பர் ஃபுல்லாக சினிமா பாட்டாக எழுதி வச்சிருவான். ஃபஸ்ட்டு பேப்பர் வாங்கினா ரோல் நம்பர், கிளாஸு, டேட்டு, சப்ஜெக்ட், ஃபஸ்ட் பேஜ் ஃபுல்லு. திருப்பினான்னா அவன் ரஜினி ஃபேன். ஃபர்ஸ்ட் பேஜ் ஒருவன் முதலாளி, என் பேர் படையப்ப, ஈழவட்ட நடையப்ப, என்னோட உள்ளதெல்லாம் இளைஞங்க படையப்ப 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 பட. கோரஸ் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். 7 பேஜ் ஃபில் பண்ணுவான் கோரஸ்லேயே. இதில் கொடுமையான விஷயம் என்னன்னா, இதை பின் பண்ணி அந்த த்ரெட்லாம் போட்டு டீச்சர்கிட்ட கொடுத்துட்டேன்னா இதை அவங்க கரெக்ட் பண்ண. இது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் பாருங்களேன். பேப்பர் மேடம் பேப்பர் எடுத்து இப்படி உட்காந்து இப்படி ஓப்பன் பண்ணாங்கன்னா ஒருவன் முதலாளி, என் பேர் படையப்பா, பாபா சினிமா சினிமா அதெல்லாம் இருக்கும்ல. இது எப்படி எழுத முடியும்னு யோசிப்பீங்களா? எழுதுவா PRRRRRRRA மேடம் ஒரு பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் கரெக்டாக தான் எழுதியிருக்கேன் அப்படி. பேஜை திருப்பினீங்கன்னா சினிமா பாட்டா வரும். லாஸ்ட் பேஜ் பார்த்தா ஜனகணமன. அதை கரெக்ட் பண்ணும்போது டீச்சரே எந்திரிச்சுன்னு தான் கரெக்ட் பண்ணுவாங்க. ஆனா என்ன கொடுமைன்னா அது எழுதுனது அமர், ஜனகணமனே தப்பாக தான் எழுதியிருப்பான். ஒரு யோயோ ஹனி சிங் ரீமிக்ஸ்லாம் கேட்டிருக்கீங்களே, ஜனகணமனுக்கு ஒரு யோயோ ஹனி சிங் ரீமிக்ஸ் நடந்திருக்கும் உள்ளுக்குள்ள. பஞ்சாப் சிந்து சௌந்தர்யா சந்தியா ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ, கடைசியில் கீழே ஜெய்ஹிந்த் அப்படி. அர்ஜுன் படம் தேசப்பற்று இல்லை, எல்லாத்தையும் எழுதி கீழே ஹைஃபன் போட்டு அமர்நாத் அவன் பேரு. டீச்சர் பலர்னு வர, ஏன்டா ஜனகணமனவன் நீயாடா எழுதுன அடிச்சுட்டு இதை புடி, இதை கிளாஸுக்கு படிச்சு காட்டு, பனிஷ்மெண்ட் நினைச்சிட்டாங்க. அதை அவன் பாடி ஓப்பன் பண்ணி பொண்ணை பார்த்து பாட ஆரம்பிச்சிட்டான். பொண்ணு எந்திரிச்சு வர மாதிரி வந்துருச்சு மேடம் ஆல்மோஸ்ட். அப்புறம் டீச்சர் அதை அடக்கிறதுக்கு பட்டாங்க பாடுங்க ஒரு பாடு. அது மாதிரி சினிமா பாட்டிலலாம் நாங்கள் ஃபுல்லாமே வைபாக இருக்கோம். எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, சினிமா பாட்டில் இந்த 2 டைப் ஆஃப் பாட்டு இருக்குது. இதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல. இந்த ஹீரோயினை பற்றி பாட்டு எழுதுகிற பாட்டெலாம் கேட்டிருப்பீங்களா? ஹீரோயினை பற்றி பாட்டு எழுத சொன்னாலே நம்ம ஊரில் இந்த கவிதை எழுதுகிறவங்களாம் இருக்காங்களே, அவங்களாம் வாழ்க்கையில் ரொம்ப பசியில் இருந்தவங்கன்னு நினைக்கிறேன். ஹீரோயினை பற்றி பாட்டு எழுத சொன்னால் சாப்பாட்டு ஐட்டம் பற்றி தான் பாட்டு எழுதுவாங்க. இதை நோட் பண்ணியிருக்கீங்களா? மேடம், ஸ்ட்ராபெரி கண்ணே, சில்வர் ஸ்பூன் கையோடு பிறந்தவள் நீயும், ஃப்ரிட்ஜுக்குள்ளா புல் போல் வளர்ந்தவள் நீயும், தங்க தட்டில் சோறு எனக்கு தந்து பாரு. சாப்பாடு தான் சார், கன்ஃபார்ம் பசி சார். தூள்லாம் ஒரு படம் இருக்கு, அந்த படத்தை பாட்டு கேட்டீங்களா? ஹே இஞ்சாறு கப்ப கிழங்கே, இஞ்சாறு காரக்குழம்பே, ஹே ஆந்திராவின் அச்சு முறுக்கே. சத்தியமா இவன் பசியில தான் இருந்திருக்கான். காஜில் இருந்த எவனும் இப்படி எழுதவே முடியாது. ஏன்னா யாருமே ரியல் லைஃப்ல ஒரு பொண்ணை பார்த்து காரக்குழம்புலாம் சொல்லவே மாட்டாங்க. எங்க எனக்கு இந்த ப்ரௌன் சாரியில் எப்படிங்க இருக்கேன், பார்க்க பெங்களூர் சாம்பார் மாதிரி இருக்குமா. என்னது இல்லை, யுவர் சோ ஸ்வீட்னு சொல்ல வந்தேன். எனக்கு என்னன்னா அப்பெல்லாம் யாருமே பேச மாட்டாங்க. ஆனால் நம்ம ஊரில் மட்டும் இந்த பழக்கம் இருக்குது.
பொண்ணுங்களை பற்றி பேச சொன்னால் எப்பயுமே இந்த ஒரு சாப்பாட்டு ஐட்டம் பற்றியே பேசுவாங்க. இந்த பாட்டிலன்னு இல்லை, நார்மலாக பேசும்போதே அந்த பொண்ணு எப்படி இருப்பானா, அந்த தளதளன்னு தக்காளி மாதிரி இருப்பாங்க. தக்காளி மாதிரி ஒரு பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. சகப்பு கலர் பச்சை கலரில் கொண்டே போட்டு அப்படி ஒரு பொண்ணா. அதோட கூட பல பொண்ணு எலுமிச்சம்பழ கலரு, எலுமிச்சம்பழம் மஞ்சள் கலர், மஞ்சள் கலரில் ஒரு பொண்ணு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு வேளை பார்த்தீங்கன்னா அதுக்கு அரிய வகை மஞ்சக்காமலை இருக்குன்னு அர்த்தம். அதை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுங்க. யூ கேனாட் ஹேவ் அ மஞ்சள் கலர் பொண்ணு அன்லெஸ் அதர்வைஸ் ஷீ இஸ் ஃப்ரம் சிம்சன்ஸ் ஃபேமிலி. அதனால தான் சார் எனக்கு ஒரு வேளை பொண்ணு பார்த்தாங்கன்னா நான் வந்து அந்த புரோக்கர்கிட்ட சொல்லலான்னு இருக்கேன் சார். தக்காளி மாதிரி எலுமிச்சம்பழம் ஒரு அப்பளம் மாதிரி ஒரு பொண்ணு பாரு, அப்படி பண்ணால் கருக்கணும் நொறுங்கணும், அந்த மாதிரி ஒரு பொண்ணு பாரு. ஆனால் தரகர்கிட்டலாம் என்ன சொன்னாலும் பார்த்துருவானுங்க. ஆனால் அப்பளம் மாதிரி தானே தம்பி, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை தம்பி. பிந்துன்னு ஒரு பொண்ணு இருக்கா, பிந்து அப்பளம் மாதிரியே இருப்பா. அந்த மாதிரி. ஆனால் நம்ம இப்போ பொண்ணுங்களை பற்றி பாட்டு பண்ணா மேடம், இது மட்டும் பார்த்துட்டேன் மேடம், எல்லா பொண்ணு பாட்டுமே எல்லாமே இந்த பாட்டனி படிச்சுட்டு வந்த மாதிரியே இருக்கு மேடம். பூ பழம் காய் கறி பார்த்து இல்லையா மேடம்? பார்த்துல ரோஜா ரோஜா மாம்பழமா மாம்பழம் எல்லாம் பாட்டனி படிச்சுவாங்க. ஆனால் நமக்கு எழுதுனா அப்படி எழுத மாட்டாங்க சார். ஒரு ஹீரோ பூன்னு பேசி பார்த்துறீங்க, நம்ம ஹீரோ வந்தார்னா அப்படியே ரோஜா மாதிரி இருப்பார் அப்படின்னு கேட்க ஒரு மாதிரி கஷ்டமாக தானே இருக்கு. சார் நம்ம ஹீரோக்கு மாம்பழ கண்ணு அப்படின்னா சே கிரிஞ்சிரா, ரொம்ப கேவா இருக்குடா வந்து. ஏன்னா ஹீரோக்கு நம்ம பழகவே இல்லை. யாரோ சொன்னார் நமக்குன்னா ஜுவாலஜிக்கு போயிடுவானுங்க சார், ஒரு உயிரியல் பூங்காவை உள்ளே போயிடுவானுங்க. அங்கே இருக்கிற எல்லா கொடூரமான அனிமலையும் நம்ம பேர் எழுதிடுவானுங்க சார். இந்த சிங்கம் ஒன்று புறப்பட்டது, புலி உருமுது. அப்போ நானே எழுதலான் இருக்கேன் மேடம் ஒரு பாட்டு. சைனா வரைக்கும் போயிட்டு ஒவ்வொரு அனிமலாக கண்டுபிடிச்சு யோகி ஒரு முள்ளம்பன்றி அப்படின்னு எழுதுவான்ற. நான் சிங்கம் புளியை எத்தனை நாள் பேசிட்டு இருப்பீங்க, ஒரு நாள் கரடியை வச்சு எழுதுங்களா அப்படின்னு. வந்துட்டான்டா கரடி அப்படின்னு அப்படி ஒரு பாட்டு எழுத போகிறேன் சார் நான். பட் இது என்ன ஸ்டாண்டுன்னே தெரில. இப்படி ஒரு ஷோ நான் இது வரைக்கும் முடிச்சதே இல்லை. ஸோ இப்படி முடிக்கலான் இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடினே இருப்பேன் அப்படின்றியா? ஆடினே இருப்பேன். டேய் உன்னை கொன்றுவேன்டா. இந்த 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 தியேட்டர்லேருந்து வெளியே வர இன்டர்வியூ எடுக்கிறானுங்க பாரு, அதை நிறுத்திடணும்டா. இல்லை நம்ம ஊரில் மென்டல் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த வண்டி அந்த தியேட்டர் வெளியே வர இன்டர்வியூ எடுக்கிறான்ல அங்கே நிறுத்தி வைங்க. எவ்ரிடே 4 பேர் புதுசாக கிளம்புறானுங்க சார். ஆடினே இருப்பேன்றான். இது தீபாவளி இல்லை பாபாவளி அப்படின்னு ஒருத்தன் வர்றான். உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான 17 வகையான பைத்தியமும் இந்த இடத்துல தான் சார் இருக்கு. தியேட்டரில் வாசலே நில்லுங்கன்னு சொல்கிற அளவுக்கு